ஆனால் வந்து செலிபிரிட்டி டிரைவர்ஸுங்கிறது நம்ம கொஞ்சம் வெளியில் தெரியுது. இப்போ ரவி மோகன் அப்படின்ற பேர் மாற்றினதுமே இன்னொரு லைஃப் புதுசாக வாழ போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி சோஷியல் மீடியாவில். இல்லை, ஏறக்குறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஜெயம் ரவி தான் தெரியும். ஆமாம், ஜெயம்ங்கிற ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் முதல்ல தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹிட் படம். அந்த படத்தை அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2001 காலகட்டங்களில் வந்த படம். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் வெற்றி பெற்ற உடனே அப்படியே நிழல் ரவி அப்படின்னு ஒரு படம், நிழல் படத்தில் நடித்த ரவி இருக்காரு. அதனால இவர் ஜெயம் படத்தில் நடிச்சதுனால ஜெயம் ரவியாக இவர் ஒட்டிட்டார். அவர் படத்தோடு சேர்ந்து வந்து 20 வருஷமாக ஜெயம் ரவியாக தான் நமக்கு தமிழ் சினிமாவுக்கு தெரியும். ஜெயம் ரவியாக நடித்த எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா? இப்போ ரவி மோகனாக நடித்த ஒரு படம் கூட வரல. அந்த படங்கள்லாம் வந்த பிறகு தான் பேர் மாற்றத்தில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். பட் ஒரு வாழ்க்கையை, புது வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம உருவாக்கிடுவோம். பேரை மாற்றுவோம், ஊரை மாற்றுவோம். சென்னையில் கிடையாது, அவர் இன்னைக்கு மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார். பேரை மாற்றி ஊரை மாற்றி புதிய வாழ்க்கையை உருவாக்குங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாரு.